வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாளையிலிருந்து கோட்டையில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் இந்த கொஷின் பேப்பரை வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போயிடுங்க. நான் இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் சொல்கிறேன், அப்புறம் கொஷின் பேட்டர்னும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பகுதி 1ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15 1 மார்க்ஸ் நம்ம ரைட் பண்ணணும். இந்த 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸ் பாருங்கள், அப்புறம் இலக்கணத்துக்கு பின்னாடி இருக்க 1 மார்க்ஸ் பாருங்கள், அப்புறம் மொழிபெயர்க்க அந்த மாதிரி 1 மார்க்ஸ், மொழியோடு விளையாடுன்னு லாஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த கலைச்சொல் அறிவோம் அப்புறம் நிறைய கொடுத்துருப்பாங்க 1 மார்க்ஸ், அதுலேருந்து பாருங்கள். அப்புறம் செய்யுளோட ஆசிரியர், பாடல் பொருள், அதான் பாடலை எழுதுனவங்க, அப்புறம் ஆசிரியர் பேர், அப்புறம் பாட்டோட பேர், அதுக்கப்புறம் நூல் குறிப்பு, அப்புறம் நூல் வெளி, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12, 13, 14, 15 இந்த 1 மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடல் வரிகள் கொடுத்துட்டு இதிலேருந்து கேள்வி கேட்பாங்க. அதுக்கும் நீங்கள் ரெடியாக போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக 1 மார்க்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிடலாம். பகுதி 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 மார்க், இது எல்லாமே 2 மார்க்ஸ் வரும். ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய வினா இதில் இருக்குது. கம்பல்சரி கொஷின் அட்டன் பண்ணணும். அதனால் கொஷின் பேப்பரை நல்லா ரீட் பண்ணிட்டு பாருங்கள். அது கம்பல்சரி கொஷின் மேக்ஸிமம் திருக்குறள் தான் இருக்கும். என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விடைகளுக்கு ஏற்ற வினா அமைக்க, இது நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அந்த கொடுத்துருக்க ஆன்சருக்கு நீங்கள் வந்து வினா எழுதணும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க், வினாக்குறி வந்து நீங்கள் போடணும். வினாக்குறி போடலைன்னா அந்த விடையை வந்து உங்களுக்கு தவறானதாக வந்து கருதப்படும். அப்புறம் 17வது கொஷின் பார்த்தீங்கன்னா வசன கவிதை குறிப்பு வரைக்கும், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட்டட் கொஷின். அப்புறம் கம்பனை பற்றிய புகழ் மொழிகள் 2 எழுதுக, மா ஆள் பொருளும் இலக்கண குறிப்பும், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். கீழ்வரும் தொடர்களில் பொருந்தாத கருப்பொருளை திருத்தி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் செயல் என்ன நிறைவேறும் திருக்குறள் கேட்டிருக்காங்க. அப்புறம் பிரிவு 2ல் பார்த்தீங்கன்னா எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையளிக்கவும், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொஷின் ஆன்சர்லாம் முடிஞ்சிட்ட பிறகு மொழியோடு விளையாடுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, மொழியை ஆள்வோம், அதுக்கு பின்னாடி இருந்து வரும் இந்த டிரான்ஸ்லேட் பண்ணுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணு பெயர்களை கண்டு தமிழ் எண்களில் எழுதுக, அப்புறம் பழமொழிகளை நிறைவு செய்க, பகுபத உறுப்பிலக்கணம் தருக, கலைச்சொல் தருக, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த புக்கு பின்னாடி இருக்கும். அதையும் நீங்கள் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் வந்து இதெல்லாம் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி அந்த எழுத்துக்கள் மட்டும் இணைத்து ஒளிந்துள்ள நூலின் பெயர், மரபு தொடருக்கான பொருள் அறிந்து தொடரில் அமைத்து எழுதுக, தீவக அணியின் வகைகள், அணிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அணியும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதான் இலக்கணத்தில் இருக்க கொஷின்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பகுதியை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். பகுதி 3 பார்த்தீங்கன்னா இப்போ 3 மார்க்ஸ் கொஷின்ஸ் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் கொடுத்துட்டு 2 எழுதணும். புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது, இது அடிக்கடிக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையை தருக, அந்த கொடுத்துருக்க பேராவை படிச்சுட்டு கீழே இருக்க ஆன்சருக்கு பதில் சொல்லணும். அறிவினா ஐயவினா விளக்குக, அந்த வினா அறிவினா ஐயவினா அந்த மாதிரி வினாவோட வகைகள்லாம் இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் படித்து வச்சுக்கினீங்கன்னா நீங்கள் இதை அட்டன் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா இலக்கணத்தோட கொஷின். பிரிவு 2ல் பார்த்தீங்கன்னா தமிழழகனார் தமிழையும் கடலையும் இரட்டுட மொழியின் பாங்கினை எழுதுக, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். மாளாத காதல் நோயாளன் போல், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அடிப்பிறழாமல் எழுதுக, ஒரே ஒரு மனப்பாட பகுதி எழுத போகிறீங்க. அன்னை மொழியை பாட்டும் பார்த்துக்கோங்க. சிறுதாம்பு தொடுத்த இந்த பாட்டு, அப்புறம் அருளை பெருக்கி அறிவை திருத்தி அந்த பாட்டு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு பாட்டு தான் நீங்கள் எழுதணும். பிரிவு 3ல் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 3 மார்க்ஸ் கொஷின்ஸ், 3 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கண பகுதியிலேருந்து கேட்கக்கூடிய கொஷின். ஒரு பாடல் கொடுத்துட்டு தாலாட்டு பாடலில் அமைந்துள்ள தொடர் வகைகள் கேட்டிருக்காங்க. அப்புறம் இதில் தான் அணியை விளக்க சொல்லுவாங்க, சரிங்களா. ஒரு குறள் கொடுத்துட்டு அணியை சொல்லுவாங்க, இல்லைனா அணியை மட்டும் விளக்க சொல்லுவாங்க. இந்த அணி பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கு இந்த திருக்குறளில் இருக்கும், திருக்குறளில் கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் இலக்கண பகுதியில் இருக்கும், அதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு அழகீட்டு வாய்ப்பாடு இந்த பகுதியில் தான் கேட்பாங்க, சரிங்களா. அழகீட்டு வாய்ப்பாடு கன்ஃபார்ம் கேட்பாங்க, அதனால் கன்ஃபார்ம் அழகீட்டு வாய்ப்பாடு எப்படி போடணும்னு பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் பகுதி 4 பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பல், இந்த கொஷினும். முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகள், இது 2மே இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா, அடிக்கடி ரிப்பீட்டட் ஆகிற கொஷின். மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக, நீங்கள் ஓனாக கூட கிரியேட்டிவாக கூட ரைட் பண்ணலாம். அப்புறம் உணவு விடுதியில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது, அந்த கொஷின். அப்புறம் விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் அந்த கட்டுரையும் இருக்குது, அது கூட ஒரு சமயம் கேட்பாங்க. அப்புறம் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். நூலக உறுப்பினர் படிவம், இது வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் உங்களுக்கு இருந்ததுன்னா கன்ஃபார்ம் கேட்பாங்க, இதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் மொழிபெயர்க்க அது கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகுதி 5ல் பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ் கொஷின். தமிழின் சொல்வளம் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்து, இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இது கன்ஃபார்ம் ஃபஸ்ட் லெசன்லேருந்து இந்த கொஷின் கன்ஃபார்ம் வர வாய்ப்பு இருக்குது. இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிலித்தாய் நிகழ்வேன்
நயத்துடன் எழுதுக. புயலிலே ஒரு தோணி கதை பகுதியில் இடம்பெற்ற கடற்பயணம். அப்புறம் மேரியின் வாழ்க்கையில் கல்வி சுடரி ஏற்றிய கதையை பற்றி உங்களின் கருத்து கேட்டிருக்காங்க. அப்புறம் குறிப்புகளை கொண்டு கட்டுரை வரைக. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் புக்கில் இருக்கிறது வரலாம், அப்படின்லாம் ஓனாக கூட கேட்பாங்க. அந்த பாருங்கள், இதில் விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் இதில் கேட்டாங்க. உங்களுக்கு ஓனாக எழுதுறதுனாலும் இந்த பகுதி, இந்த முன்னுரை, இந்த டாபிக் போட்டு நீங்கள் உள்ள உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் எழுதுனா உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷினால் தான் நான் இந்த கொஷின் பேப்பரை உங்களுக்கு கொடுத்தேன். இந்த கொஷின் பேப்பரை ஃபுல்லாக ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.